சொர்க்கவாசல் இது 1990s சென்ட்ரல் ஜெயிலில் நடக்கப்பட்ட ஒரு ரியல் சம்பவம். அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் இது. இந்தியன் பிரிசன் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ஜே பாலாஜி இவர் எப்படி நடிச்சிருக்காரு, இவர் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இவரை நம்ம ரொம்ப கத்தியே பார்த்துருக்கோம். லைக் கிரிக்கெட் கமெண்ட்ரியாக இருக்கட்டும், ரேடியோ ஜாக்கியாக இருக்கட்டும், அவர் அந்த மாதிரியே அந்த ஒரு டைமென்ஷன்லேயே பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் பார்க்குறதுக்கு புதுசாக இருந்தது. ஒரு சில டைமில் வந்துட்டு ஓகே இது ஒரு வேளை ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஹீரோ பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ படம் அப்படின்ற மாதிரி கூட தோணுச்சு. மேபி அது நம்ம பர்ஸ்பெக்டிவாக கூட இருக்கலாம். பட் அவரால் முடிஞ்சதை அவர் ஓகேவாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எங்கேயுமே கனெக்ட் ஆகலைங்க. உண்மையாக சொல்லணும்னா எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு படம் வந்துட்டு எப்பயுமே ஒரு சில விஷயத்தை கனெக்ட் பண்ணணும். இல்லைனா ஒரு கேரக்டர் ஒரு சில விஷயத்தில் நம்ம ரியல் லைஃப்லையோ இல்லை நம்ம கேள்விப்பட்ட சம்பவத்துலேயோ கனெக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆக்டிங் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க அந்த 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 கேரக்டரை தூக்கி நிறுத்தணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். மேபி ஒரே ஒரு கேரக்டர் வேணால் சொல்லலாம். கருணாஸ் அவர் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் லைக் கனெக்டிங்காக இருந்தது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் செல்வராகவன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்தில் வந்துட்டு பிரகாஷ்ராஜ், ரகுவரன் இவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கு. அவங்க வந்தாவே தெரிஞ்சிடும், அந்த 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 வைப் வந்துடும் நம்மளுக்கு. பட் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா, மெயினாக ஸ்ட்ரீமில் இல்லாத டேரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஸ் ரவிக்குமார் ஆகட்டும், மிஸ்கின் ஆகட்டும், செல்வராகவன் ஆகட்டும், இவங்களை கூப்பிட்டு வந்து நெகட்டிவ் ரோல் கொடுக்குறாங்க. பட் செல்வராகவன் ஆன் த ஹோல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேரக்டர், உண்மையிலே ஒரு நல்ல டேரக்டர். பட் ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் அவரோட ப்ரெசன்ஸ் பயங்கர தாக்கத்தை இது வரைக்கும் எனக்கு பர்சனலி ஏற்படுத்துறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லை. எந்த படமாகவும் இருக்கட்டும், இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா அவங்களே ஒரு படத்தை எழுதி எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பட் ஆனால் இவங்க ஃப்ரீயாக விட மாட்டாங்க போல இருக்குது. அந்தளவு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல அவர் ரோலு. அந்த நெகட்டிவ் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஆன் த ஹோல் பார்த்திங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. ஒரு பிலோ ஆவரேஜ் டு ஆவரேஜ் ரேஞ்சில் தான் இந்த 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 இது சிட் ஆகுது. இந்த ஸ்டோரி வந்துட்டு படம் வந்துட்டு ப்ளேஸ் ஆகுது. நம்ம ஆர்ஜே பாலாஜி ஸ்டைலில் சொல்லணுன்னா, ஐயோ எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் கேட்குறது, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு த சேனல். இன்னொரு ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.